சித்த வேதம் 55ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 55ஆம் நாள் தொடக்கம். அநேக யோகங்கள் இல்லை, எல்லாம் ஒன்றுதான் ஆகும். எப்படி என்றால், கர்மம் என்பது ஜீவ சக்தியாய் இருக்கின்ற வாயுவாகும் என்று முன் 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா? அந்த வாயுனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் ஜீவ சக்தியாகிய வாயு சேருகின்றதற்காகும் கர்ம யோகம் என்று பெயர். அடயோகம் என்பது பலாத்காரமான யோகம் என்று உலகோர் கருதி இருக்கிறார்கள். அந்த கருத்து சரியல்ல. என்னவென்றால், ஹா என்பது பிரகிருதி, அதாவது மாயையாகும். டா என்பது அடக்குகிறது, அதாவது மூடுகிறதாகும். எதை என்றால், தன்னிலிருந்து பிரகிருதியாகி வெளியினுள்ளில் வியாபித்திருக்கிற பிரகாசத்தை ஆகும். அந்த பிரகிருதியிலிருந்தாகும் நமக்கு பிரகாசிக்கின்றது. அந்த பிரகிருதியான சூரியனாயிருக்கிற பிராணனுடைய கரணம் வெளிக்குள்ளில் வியாபித்திருக்கிறது. அவ்விதம் வியாபித்திருக்கிற சூரியனுடைய சக்தியாகும் சந்திரன். அதன் நிமித்தமாகும் பிராணா அபானன் என்று சொல்ல காரணம். ஆனால் பிராணன் என்பது சூரியனும் அபானன் என்பது சந்திரனுமாகும். அவ்விதம் அபானனாயிருக்கிற சந்திரனாகும் மனம். அதனால் பிராணனாயிருக்கிற சூரியனும் மனமாகின்ற சந்திரனும் ஐக்கியமாகின்றதாகும் அடயோகம். இதை கொண்டாகும் அடயோகம் என்பது சூரிய சந்திரர்களை ஐக்கியப்படுத்துகிறதாகும் என்று உலகில் சொல்லி வருகிறது. ராஜயோகம் என்பது ராஜ பிளஸ் யோகம். இதில் ராஜா என்பது ரஜோகுணமாய் விஷ்ணுவாயிருக்கின்ற மனமாகும். யோகம் என்பது சேர்க்கையாகும். அந்த மனதை பற்றி முன் 9ஆம் அத்தியாயத்தில் விவரமாக சொல்லி இருக்கிறது. அப்பிரகாரமுள்ள மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தில் சலனமில்லாமல், அதாவது அசையாமல் நிற்கிற நிலைமைக்காகும் ராஜயோகம் என்று பெயர். இவ்விதத்திலாகும் யோகங்களுடைய நிலைமை. ஆனால் 8 நிலைமைகள் எப்பொழுது ஒன்றாக சேருகின்றதோ அப்பொழுது யோகமாகின்றது. அது என்னவென்றால், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அதாவது விரோதம், டம்பம், அசூசை, அதாவது பொறாமை ஆகிய இவைகளாகும் 8 நிலைமைகள். இவைகள் உண்டாகின்றது முன் சொல்லப்பட்ட பிரகிருதியாயிருக்கிற சலனத்தில் இருந்தாகும், அதாவது அசைவில் இருந்தாகும். அந்த சலனம் வெளியினுள்ளில் சலிக்காமல் எப்பொழுது தன்னில் தானே லயிக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் மேல் சொன்ன 8 விருத்திகளும், அதாவது நிலைமைகளும், அவைகளுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய பிரகிருதியிலேயே லயித்து அந்நியத்துவம் இல்லாமல், அதாவது வேறிட்டில்லாமல் தானாய் தீருகிறது. அதற்காகும் அஷ்டாங்க யோகம் என்று பெயர். அதெல்லாமல் ஜீவனும் ஈஸ்வரனும் என்பது 2 அல்ல, ஒன்றே ஆகும். அது எப்படி என்றால், ஈஸ்வரன் என்பது தன்னுடைய மேல் பக்கத்தில் ஆகாசமாகிய பிரம்மரந்திரத்தில் இருக்கின்றது. அந்த ஈஸ்வரன் தானே ஆகும். கீழாகி விட்டு போகாமல்
தன்னுள்ளில் கூடி கதாகதம், அதாவது நடனம் செய்து கொண்டிருக்கிற ஜீவனாகிறது. அந்த ஜீவன் தன்னிலிருந்து வெளியினுள்ளில் வாயு ரூபமாக சலித்துக் கொண்டிருப்பதற்கு பரமாத்மா என்று பெயர். அந்த பரமாத்மாவே ஆகும் மனம். அந்த மனமாகும் விஷ்ணு. அந்த விஷ்ணுவாகும் விஸ்வம்பரனாய் இருக்கிறது. அதுகொண்டாகும் பரமாத்மாவாய் இருக்கிற வாயுவிலிருந்து உலகம் உண்டானதென்று சொல்ல காரணம். அப்படியாயுள்ள மனமாகிய பிம்பத்தில் பிரதிபிம்பித்து காணப்படுவன எல்லாம் நம்முடைய ஜீவனே ஆகும். அது எவ்விதம் என்றால், ஒரு கண்ணாடியில் நாம் பார்க்கும் பொழுது நம்மையே அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பித்து காண்கிறோம். இவ்விதத்திலேதான் மனதாகின்ற கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன விசாரங்கள், அதாவது தோற்றங்கள் உண்டாகின்றனவோ அந்த விசாரங்களே ஆகும் நமக்கு வெளியினுள்ளில் நம்முடைய ஜீவனே விசார ரூபமாக பிண்டமாய், அதாவது வேறாய் பிரதிபிம்பித்து காணுகின்றது. இவ்விதம் பிரதிபிம்பித்து காண்கிறது நான் என்கிற அகங்காரத்தினால் ஆகும். எப்பொழுது நான் என்றுள்ள அகங்காரம் நசிக்கின்றதோ அப்போது யாதொன்றும் காணப்படுகிறதில்லை. அந்த அகங்காரத்தின் நிமித்தமாகும் ஈஸ்வரனும் ஜீவனும் என்றுள்ள வித்தியாசம் உண்டானது. அது எப்படி என்றால், ஒரு ஆற்றில் கூடி ஓடுகிற நீரில் ஒரு கோளினுடைய ஒரு பாகத்தை தாழ்த்தி பிடித்தால் தண்ணீர் அக்கோளினுடைய 2 பாகங்களிலும் ஓடுகிறது. ஆனால் இரண்டாகவில்லை. ஜலத்தினுடைய ஓட்டத்திற்கு பின்னம் ஏற்பட்டு 2ஆய் ஓடுகிறதாய் நமக்கு தோன்றுகிறது. அக்கோலை எடுத்தால் ஓட்டத்தினுடைய பின்னத்துவம், அதாவது வேறுபாடு தீர்ந்து ஜலம் ஒன்றாய் ஓடுகிறது. இந்த பிரகாரத்தில்தான் ஜீவனுடைய வெளியினுக்குள்ளுள்ள ஓட்டத்தில் மனம் நான் என்கிற அகங்காரமாய் இருக்கின்ற கோலை பிடித்த போது ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் 2 நிலைமைகளாய் தோன்றுகிறது. எப்பொழுது அகங்காரமாய் இருக்கிற கோலை எடுக்கிறதோ அப்பொழுது 2 இல்லாமல் ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றாய் தீருகிறது. ஆனால் உலகம் முழுவதும் நிற்கிறது நான் என்றுள்ள ஒரே முடிப்பின் மேலிலாகும். அதானது ஒரு கயிறு கொண்டு சங்கிலி கோர்க்கும் பிரகாரம் அதனுடைய தலைப்பிலிருந்து முடிந்து முடிந்து கடைசியில் அந்த கோர்த்த முடிச்சுகள் தலைப்பில் ஒரு கட்டு கட்டி இழுத்தால் அந்த கோர்த்த முடிச்சுகள் அவிழ்ந்து போகிறதில்லை. ஆனால் கடைசியாய் கட்டியுள்ள அந்த ஒரே கட்டை அவிழ்த்து இழுத்தால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து முன் போலவே ஒரே கயிறாகி தீருகிறது. இதே பிரகாரத்தில்தான் கர்மமாய் வாயுவான நூலினால் விசாராதிகளாய் முடிச்சு கட்டி இழுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இழுத்து கொண்டிருக்கிற போது நன்றாய் முறுக்கேறுவதல்லாமல் அவிழ்ந்து போகிறதில்லை. அவிழ்க்க வேண்டுமானால் முன் சொன்ன கயிற்றினுடைய கடைசியில் உள்ள ஒரு கட்டை அவிழ்த்து இழுத்த பிரகாரம் நான் என்றுள்ள அகங்காரமாயிருக்கின்ற ஒற்றை கட்டை அவிழ்த்து இழுத்தால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து ஒரே வஸ்துவாக தீருகின்றது. அந்த வஸ்து சலனமில்லாமல் தன்னில் லயிக்கும் பொழுது தானாய் தன்மயமாய் தீருகிறது. அப்போது எல்லா யோகங்களும் அதில் அடங்குகிறது. இதல்லாமல் யோகங்கள் அநேகம் உண்டென்று கருதி நானா பிரகாரத்தில் ஒவ்வொரு தொழில் செய்வதில் யோகமாகிறதில்லை. ஆச்சாரியர்கள் பல பெயர்களை சொன்னது ஒரே யோகத்திற்குத்தானாகும். அது எவ்விதமென்றால் ஒரே வஸ்துவிற்குத்தான் பல பெயர்கள் சொல்லுகிறது. ஆனால் அது பாஷை வித்தியாசமாகும். இதே பிரகாரம்தான் யோகத்திற்கு ஒவ்வொரு காரணங்களால்
ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரும் யுக்திக்கு அனுசரித்து ஒவ்வொரு பெயர் சொல்லியதாகும். இதெல்லாமல் யோகம் அநேகமில்லை. அதனால் வெளியினுள்ளில் வியாபித்து சலித்து பிரமித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய சக்தி எப்பொழுது வெளியினுள்ளில் சலிக்காமல் தன்னில் தானே லயிக்கின்றதோ அப்பொழுது யோகமாகின்றது. இவ்விதமாகும் யோகத்தின் நிலைமை. 17ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம்.